நல்லா இருந்துச்சு. சம்பந்தா வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் வரல. ஓகே. என்ன கொஞ்சம் விசிலு கொடி இதெல்லாம் அலோட் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருப்போம். பார்ப்போம். 2026 தான் பதில் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த 2026 கரெக்டாக வர வேண்டிய படம் தான். சிஎம் போஸ்ட்டை பிடிச்சி வரங்காலு. ரீல்ஸ் வைப் ஓகே தான், பட் என்னென்னா ஜனநாயகனுக்காக தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அது இல்லாத கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எனவே எங்கள் தளபதியை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. ஆஸ் யூஸ்வல் ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான் தெரியினாலே ஜிவி பிரகாஷ் மியூசிக் அதை எப்பவுமே அடிச்சிக்க முடியாது. ஜனநாயகன் மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருக்குது, மற்றபடிலாம் ஓகே தான். அது நம்ம சொல்லவே தேவையில்ல. அட்லி டைரக்ஷனை பற்றி சொல்லணும்னா எப்பவுமே அந்த எமோஷனல், அந்த மாஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்லோமோ இருக்கட்டும், எல்லாமே நொறுக்கி விட்டுருவார். அந்த மாதிரி தான் எப்பவும் போல் சூப்பராக இருந்தது. சமந்தா தான் இப்போ இருக்க சமந்தாவுக்கு, பட் நம்ம அந்த அந்த மெர்சல் அதில் பார்த்த சமந்தா அளவுக்கு இங்கே இப்போ இல்லை. அந்த சமந்தாவை தான் நாங்கள் அவ்வளோ விரும்புகிறோம். அந்த மாதிரி ஒரு சமந்தா மாதிரி கம்பேக் கொடுக்கணுங்கிறது பார்ப்போம். அது சொல்ல தேவை. அது எப்பவுமே மாஸ் தான். தளபதினாலே மாஸ் தானே. இல்லை, தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் கில்லியை மிஸ் பண்ணிட்டேன், வரல, டைம் இல்லாதனால. ரொம்ப நாள் கழிச்சு விஜயை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நான் ஜனநாயகக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், பட் படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால தான் வருத்தமாக இருக்குது. இனிமேல் வராது. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இனிமேல் படத்துக்கு வர மாட்டேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வீட்டில் போய் சொல்லிட்டு வர வந்திருக்கேன் படத்துக்கு. இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஷிஃப்ட்டு முடிச்சு தூங்கவே இல்லை. படத்துக்காக விஜய்க்காக தான் வந்திருக்கேன். வீட்டில் விட்டுருக்க மாட்டாங்க. இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்க. செம வைப்புங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு வைப். அதுவும் ரீலீஸ் ஆன படத்துக்கு இவ்வளோ வைப்புனா நான் ரொம்ப நாள் க்ரேஸ் நல்லா இருக்கும். இவ்வளோ க்ரேஸாக வந்துட்டு அவனை நிறைய பேர் பார்க்குறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். விஜயண்ணன் அரசியலுக்கு வந்து நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா வைப்பாக செம்மையாக இருந்துச்சுண்ணா. படம் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுண்ணா. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. உள்ள குழந்தை ஒரே டான்ஸ் தான். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அந்த விஜய் சமந்தா காம்போ அப்படின்னு வேறு லெவலில் இருந்துச்சு. சமந்தா வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. சம்பந்தா வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் வரல. ஓகே. ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் நம்ம எப்படி இது ரீலீஸ் மாதிரி தெரியல. நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் விஜயனா படம் வந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு, ஜாலியாக. அதே வைவோட இருக்குது. சூப்பராக இருக்குது படம். சமந்தா விஜய் அந்த இதில் அதேவோட எமோஷன்ஸ், அதே ஃபீலிங்ஸ், அப்படியே திருப்பி ரிட்டர்னாக இருக்குது. நல்லா இருக்குது படம். சாங்ஸ்லாம் ரிப்பீட் போட்டாங்களா எப்படி? நல்லா ரிப்பீட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜித்து இதில் மட்டும் ரிப்பீட் பண்ணாங்க. அதே வைப், அப்போ இருந்த வைப் இருந்தால் அதே தளபதி அதே வைப் இருந்து நல்லா இருந்து பயங்கரமாக மாஸ் ப்ரோ. தளபதினாலே மாஸ் தான் ப்ரோ. அது எப்படி கிட்டப்பு எல்லாமே ஸ்க்ரீனே தொண்டைக்கெல்லாம் காலி ப்ரோ. பேச முடியலனாலே இப்போது சரி. சமந்தா ப்ரோ சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை ப்ரோ. தளபதினாலே மாஸ் தான். மாஸ்னாலே தளபதி தான். ஜனநாயகன் நெக்ஸ்ட்டு வருவோம். எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரில. கமலாவை கொளுத்துறோம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவா. இதை பார்க்க தான் நாங்கள் பாண்டிச்சேரி கடலூர்லாம் தாண்டி 200 கிலோமீட்டர் தாண்டி கமலா தேட்டருக்கு பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய தேட்டரில் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ செலிப்ரேஷனோட பார்க்குறோம். என்ன கொஞ்சம் விசிலு கொடி இதெல்லாம் அலோட் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருப்போம். பார்ப்போம். 2026 தான் பதில் சொல்லுவேன். இருந்தாலும் திரும்ப ரொம்ப கூஸ் பம்ஸோட எமோஷனாக தான் தலை இருக்குது. இந்த மாதிரி படத்தெல்லாம் திருப்பி இன்னொரு தடவை பார்க்க முடியாதோ, ரீரிலீஸில் லைஃப் ஓட்டணுமோன்ற மாதிரி தான் தோணுது. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஒன்று நம்ம கைக்கு வருதான், இன்னொன்று விட்டு தானே ஆகணும். சினிமா விட்டால் தான் நமக்கு ஆட்சி வரும்னா சினிமா விட்டு தான் ஆகணும். பார்ப்போம். நல்லா திருப்பி பார்க்கறது நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருந்தா அப்போ நல்லா சூப்பராக நினச்சேன். ஆஸ் யூஷுவல் தான் எப்பவுமே நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு மொதல் படம் நினைக்கிறேன் விஜய் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. நல்லா இருந்துச்சு. ரீலீஸ் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. தளபதி படம் ரிலீஸ் ஆகிறது ஒரே ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறது நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திரும்ப தளபதி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அந்த ஐபிஎஸ் விஜயகுமார்ன்ற கெட்டப் வந்து அது போலீஸ் கேரக்டர் எவ்வளோ பண்ணுங்க. இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் அவர் பார்க்குறப்ப. அது அப்படியே ஆப்போசிட்டாக ஜோசப் குருவிலான ஒரு கேரக்டர். ஸோ ரெண்டுமே இதாக வரப்போ நான் பார்க்க பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்ச சமந்தா ஃபேவரட் தான் எனக்கு. அதனால் அவங்க காம்போ நல்லா பிடிச்சிருந்துச்சு. அட்லி போய் சொல்ல வேணாம். எந்த இடத்துல எமோஷன் கொடுக்கணும், எங்கே மாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல காமெடி வைக்கணுன்றதெல்லாம் பக்காவாக பண்ணுற ஒரு டேரக்டர். இந்த ஃபீல்டில் ஒரு படம் திரும்ப கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிருக்கேன்.
இந்த 2024 கரெக்டாக வர வேண்டிய படம் தான். சிஎம் போஸ்ட்டை பிடிச்சி வரங்கால் சொல்ல வேணாம். தெரி அட்லி மோர் தேன் எல்ஸ் விஜய், சிஎம் விஜய் தேவையா இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 140 ரூபா குத்தினா சொர்க்கத்தை காமிக்கிறா போல எங்கால். அவ்வளோதான். பக்கா வைப்பு ப்ரோ. எதுவுமே A to Z எல்லாமே பக்கா பக்கா பக்கா. பழைய படங்கள் தான் ரிலீஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருது. புது படம் வந்து பழைய படத்துக்கு ஈக்குவல் வர மாட்டேங்குது. அதுக்கு இன்னும் டைரக்டர்ஸ் பிறந்து வரல. அதனால தான் பழைய படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க. நாங்களும் ஒரு வைப் பண்ணிட்டு போகிறோம். அவ்வளோதான். இன்னொரு 4 படம் அட்லி பண்ணலாம். பட் விஜய்க்கு அடுத்தடுத்த பொறுப்புகள் இருக்குது. ஸோ அட்லி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆக்டர்ஸை வச்சு பண்ணான்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் ப்ரோ கண்ணீர் வந்துச்சு ப்ரோ பார்க்கறதுக்கு. எப்போ தான் இந்த திரும்ப எங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். பக்காவாக இருக்க போகிறோம். இன்னும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சிஎம் விஜய் லோடிங் படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி தளபதி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அது ரீலீஸ்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. தளபதி ஃபேன் தான். அதனால தான் ஃபஸ்ட் டைம் செம்மையாக இருந்துச்சு. எப்பவுமே தளபதி மாஸ் தான். அந்த காம்போ எப்படி இருந்துச்சு? விஜய் சமந்தா காம்போ சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது படம். புது படம் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து 2016 வந்து சொன்னால் நம்ப முடியல. 2026 வந்த மாதிரியே இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ கில்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லா படமும் வந்திருக்கும். ஆனால் இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. 4K ரிலீஸ் பண்ண மாதிரியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்து. ஓகே, அது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அந்த காம்போ எப்படி இருந்துச்சு? விஜய் சமந்தா அதுக்கு கண்டிப்பாக அது எவர் கிரீன். விஜய் சமந்தானாலே நமக்கு எவர் கிரீன் தான். கத்தியாக இருக்கட்டும், மெர்சலாக இருக்கட்டும், அண்டு தெரியாக இருக்கட்டும், இந்த 3 படமே அவங்களோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது தெரி வந்து ஒரு அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது படம். ரொம்ப தேங்க்யூ கமலா சினிமாஸ்.